வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக கட்சியில் சார்பாக கடலூர் மாவட்டத்தில் மாநாடு போட்டு முடிச்சிருக்கிறாங்க. அது வரைக்குமே பிரேமலதா அவர்கள்கிட்ட எந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டாலுமே எப்போ யார் கூட கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி செய்தியாளர் வச்சாலே நாங்கள் மாநாட்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த முறையும் அவங்க சொல்லலை. என்ன அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மாநாட்டில் அவங்க பேசினதை வச்சு உங்களால் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? அதாவது தேமுதிக விஜயகாந்த் மறைவோடு முடிஞ்சிடுச்சுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் நான் அப்படி நினைக்கல. ஓகே. ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர், பட் நல்ல அரசியல்வாதி இல்லை. அரசியலில் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவராகவும் இருக்கணும். அவர் ஒரு வெள்ளேந்தியாக மனசில் பட்டதெல்லாம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு டைப்பு, நல்ல மனுஷன், தயால சிந்தனை உள்ளவர். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி விஜய் மாதிரி அவரை நினச்சாங்க ஒரு கட்டத்தில் மக்கள். தேமுதிக ஒரு மூன்றாவது ஃபோர்ஸாக வரும் திமுக அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்தார். அவர் நல்லா வந்தார். ஆனால் சில தவறுகளை செய்தார் நடைமுறையில். அதன் விளைவு என்னாச்சுன்னா வந்த வேகத்திலே விழுந்துட்டார். இப்போது அவர் மறைவுக்கு பிறகு தான் தேமுதிக கரைஞ்சிடுச்சு விழுந்துடுச்சுன்னு யாராவது சொன்னால் தப்பு. அவர் இருக்கும்போதே அவர் கண் முன்னாலேயே அந்த கட்சி கரைஞ்சது நம்ம பார்த்தோம். அவர் கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் 6-7 பேர் ஜெயலலிதாவை சந்தித்து ஒருத்தராக அந்த கட்சியில் போய் இணைஞ்சாங்க. அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு கொண்டு போய் அவரை வைகோபால்சாமி நடுச்சந்தில் நிறுத்தி ஒன்றும் இல்லாமாக்கி கடைசியில் இப்போ 1% 2% ஓட்டில் நிறுத்தியிருக்காங்க. 2026 ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப திறமையாக அந்த கட்சியை பிரேமலதா ஒரு வேளை வழி நடத்தினால் இன்னும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு இந்த அம்மா வழக்கம் போல் கூட்டணி பேரங்களில் ஆரம்பிச்சுக்கிட்டு இவங்க இந்த வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஃபர்தர் டிப் ஆகிடும் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த கட்சி மேலே நல்லெண்ணம் இருக்குது எனக்கு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் விஜயகாந்த். பட் ஆனால் இன்றைக்கி அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், குடும்ப அரசியலை நான் கடுமையாக எதிர்க்கிறாள். இங்கேயும் அதே தானே இருக்கு. அன்புமணி ராமதாஸ் காந்தி ஸ்ரீகாந்தி மாதிரி பாமக சிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ உதயநிதி கனிமொழி இன்பநிதி ஸ்டாலின் கருணாநிதியின் திமுக சிக்கிட்டு இருக்க மாதிரி தேமுதிகவும் எல்கே சுதீஷ் பிரேமலதா அந்த பெரிய பையன் பேர் பிரபாகரன், விஜய் பிரபாகரன், அப்புறம் விஜயகாந்த். அப்போ ஒரு குடும்பத்து இது ஜனநாயகத்துக்கே நல்லது இல்லை. பரவலாக்கணும் எதுவாக இருந்தாலும். அப்போ இது என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அவங்க நீட்டி முழக்குனாங்க, கடலூர் மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் ஜனவரி 9 அப்படின்றாங்க. ஆனால் நேற்று ஒரே சோமர் சால்ட் அடித்து தை பிறந்தால் வழி பிறக்கும் இன்னும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம், தெளிவாக தீர்க்கமாக முடிவு எடுப்பாங்களாம். சத்திரியராக வாழ்ந்துட்டோம், சாணக்கியத்தனமாக நம்ம செயல்படணும். அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நாம் எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் கூட்டணி அறிவிக்கலை, முந்திரி கொட்டை மாதிரி நாம் முன்னால் அறிவிக்கக்கூடாது. அவங்க எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க? 2 நாளைக்கு முன்னால் தான் அன்புமணி ராமதாஸ் போய் ஏற்கனவே அதிமுக பாஜக, இப்போ 3வது ஆளாக அவர் போயிட்டார். இப்போ எந்த கட்சியும் கூட்டணி அறிவிக்கலை வெளிப்படுத்தலைன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் தான் கொஞ்சம் வேசலேஷனில் இருக்குதே தவிர மற்றபடி எல்லாரும் செட்டில்டு தான். அவங்கவுங்க 1-2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிட்டு செட்டில் பண்ணிவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, பேரம் படியில்லைன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு மேடையில் சொல்கிறாங்க. உண்மையில் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அல்லது சில கோடிகளுக்காக அந்த நல்ல கட்சியை இவங்க பாழ்படுத்த வேணாம் தான் என்னுடைய கருத்து. எந்த கட்சி நல்ல கட்சியை தேமுதிகவை நல்ல கட்சியாகத்தான் துவங்கியது. ஆனால் அது இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பாருங்கள், கம்ப்ளீட்டாக அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எ ஃபேமிலி, ஒரு குடும்ப கட்சியாக அது ரூயின்டு பை யாருன்னு சொல்றீங்க சார்? ரூயின்டு பை யாருன்னு குறிப்பிடுறீங்க? ரூயின்டு பை எல்கே சுதீஷ் பிரேமலதா இவங்களால தான்.
ஓகே. அவங்க தான் வந்து இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் இல்லையா லாஸ்ட் டைமில். அப்போ அவர் ஒன்றும் எந்த முடிவும் எடுக்கலை, எந்த செயல்பாடும் இல்லை. அவரை சும்மா உட்கார வச்சுட்டு கம்ப்ளீட்லி இந்த பார்ட்டியை தவறாக வழி நடத்தி தவறான கூட்டணியெல்லாம் பண்ணி இந்த கட்சியை க்ளோஸ் பண்ணது வந்துட்டு பிரேமலதாவும் சுத்தீஷ் தாங்க. ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியினுடைய தோல்வி அப்படின்றது கிட்டத்தட்ட எப்படி தொடர்ந்து தோல்வியே தான் வந்து தேமுதிக வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த முறை வந்து ஒரு வெற்றியை வந்து அவங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. அதான் கட்சிக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அப்படி இருக்கும்போது யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸில் டிவிகேவையும் ஆப்ஷனில் வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதே சார். ஏன்னா டிவிகேவினுடைய வருகை அப்படின்றது எல்லா கட்சியிலையுமே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. தேமுதிகவில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிகேயில் வந்துட்டு ஆப்ஷன் வந்து அவங்க வைக்கலாம். ஆனால் விஜய் அவங்கள ஆப்ஷனை வைப்பாரான்றது தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். நேற்று அந்த கடலூர் மாநாட்டில் நல்ல கூட்டம், 10 லட்சம்னு அவர் சொல்கிறாரு சுத்தீஷ். நிச்சயமாக அந்த அளவுக்குலாம் இல்லை, எக்ஸாஜுரேட்டட் ஃபிகரு. ஒரு சில லட்சங்கள் இருக்கலாம், 2 லட்சம் இல்லை 1.5 லட்சம் பேர் இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் காசு செலவு பண்ணால் ஈஸியாக கூட்டத்தை கூட்டிடலாங்க, அது யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அவர் அந்த மீட்டிங்கில் அந்த மாநாட்டில் பேசினதில் எனக்கு ஒரு பக்குன்னுச்சு. என்னென்னா பிரேமலதா ஆகிய நான் அப்படின்னு அவங்க வந்து உறுதிமொழி எடுக்கணுமா. எதுக்குன்னா துணை முதல்வரா. அப்போ என்ன சொல்ல வராங்க, கூட்டணி முடிவு பண்ணல எந்த கூட்டணின்னு, ஆனால் துணை முதல்வர்ன்ற சீட்டை போடுறாங்க. இது யார் ஒத்துக்குவாங்க? இவங்கக்கிட்ட என்ன இருக்குது இப்போ? அட் பெஸ்ட்டு 1.5% இருக்கலாம், 1.5% அவங்க கையில் இருக்குது. நான் ஒன்றுமே இல்லைன்னெலாம் சொல்ல. 1.5% இருந்து ஒன்றும் சிறிய விஷயம் இல்லைங்க. மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டில் 4 முனை 3 முனை இருக்க சண்டை போடும்போது சில 1000 500களில் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும். பல தொகுதிகளில் 234 தொகுதியில் என்ன கேட்டால் ஒரு 200 தொகுதிகளில் வெற்றி என்பது நேரோ மார்ஜினில் இருக்கும். என் பிரபாகரனே வந்து அந்த எம்பி சீட்டில் ஒரு சின்ன இதில் தானே தோற்கடிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, பிரபாகரன் விடுங்க, நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். போன சட்டமன்ற தேர்தலில் மிக குறைவான வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர் யார்? டி நகர் சத்யா. அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் வந்து டி நகர் தொகுதியில் திரும்பவும் நின்னார். 117 வாக்குகளில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் அதிமுக இல்லையா. அதனால் அப்போவே அந்த மாதிரின்னு சொன்னால் இது வந்து விஜய் வந்து உள்ள ஃபீல்டில் வந்திருக்கார். அந்த பாத்திரக்கடையில் வெண்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் அப்ஸ் அண்ட் டவுனாக மாற்றிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நாட் 1% இஸ் நாட் எ ஸ்மால் திங். கண்டிப்பாக நான் அதை வந்து குறைத்து மதிப்பு இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் 70 வருஷம் 60 வருஷம் பாரம்பரியம் இருக்கிறவங்கள ஆளுக்கு 1% 1.5% தான் 80 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் டிஎம்டிகே. ஆனால் அவங்க வந்து ப்ளே பண்ணுற பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அவங்க ஏதாவது பிரின்சிபல் பேஸில் சில பாலிசி அடிப்படையில் சொன்னால் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுவும் எல்கே சுதீஷ்க்கு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் அது பிரேமலதாவுக்கு, இப்படி வந்து ஒரு உடன்பாடு வைக்கலாம் கூட்டணி. அதுக்கு இந்த இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கினா நாங்கள் வரோங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. அப்போ இது வந்து யார் இவங்களை வந்து அந்த அளவுக்கு விலை கொடுப்பாங்களா? 1.5% இருக்கிற ஒரு கட்சிக்கு ஆட்சியிலே பங்கு தர மாட்டேன்றாங்க 7% 8% இருக்கிறவங்களுக்கு. இப்போ 1.5% இருக்கிறவங்க வந்துட்டு துணை முதலமைச்சர் வேணும்னு வச்சா யாராவது அவங்கள வந்து பேசணும்னு நினைப்பாங்களா? பேச நினைக்கிறவங்க கூட. ஸோ ரெண்டாவது அந்த அம்மாவுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆணவம் அகங்காரம் இருக்குங்க. ஏன் சார் அப்படி? ஏன் அப்படின்னா விஜய் வந்துங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அவங்களுக்கு வந்து அவங்க விரும்பலை நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஜய்க்கு கிடைக்கிற இந்த அட்டென்ஷன், மீடியா கிரேஸு, அதே போல் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜெலசியை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். விஜயகாந்துக்கு கிடைக்காதது, விஜயகாந்தால் முடியாததை இன்றைக்கி வந்து விஜய் செய்திருவார்ன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது
அது நம்ம பார்த்து பையன் நம்ம வீட்டு பையன் நல்லா வந்தால் சந்தோஷப்படணும் நார்மலாக. ஆனால் அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா விஜய் வந்து கூட்டணின்னா விஜய்கிட்ட போய் கேளுங்க. அவர் இப்போ தானே வந்தார். நாங்கள் எத்தனை வருஷமாக கட்சி நடத்துக்கிறோம், எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்லாம் ஆரம்ப கட்டத்தில் அவங்க பேச்சு வந்துங்க ஒரு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்றது தான் ஒரு சித்தாந்தம். அப்போ இவங்க வந்து அது என்ன அவங்களுடைய மேடை பேச்சு தோரணை எல்லாமே ஒரு அரகன்ஸ் இருக்குது. அது வந்து அரசியலுக்கு வந்து அது பயன்படாது. அவங்க கேப்டன் விஜயகாந்தை பார்த்து தான் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கருத்து. அவர் அப்படி தான் பண்ணுவார். கிடையாது. விஜயகாந்த் வந்துங்க அவர்கிட்ட ஆவேசம் இருக்கும், கோபம் இருக்கும். அது தர்ம ஆவேசம். அவரை வந்து நியாயமான கோபம், குணம் இருக்கும் இடத்தில் தான் கோபம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவர் வந்து இப்படிலாம் அகங்காரம், அவர் ரொம்ப டவுன் டு எர்த் மேன். அவர் வந்து எளிமையானவர், பண்பானவர். அவர் நாக்க துருத்தின்னுலாம் இது பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு காமன் மேன். அவர் ஒரு அதான் சொன்னேன், வெள்ளந்தியாக கேமரா இருக்குது, மீடியாவில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த உணர்வுலாம் இல்லாமல் அவர் வீட்டில் பேசுகிற மாதிரி சில பேர் எல்லாமே இப்போ நடிக்கிறாங்க. இல்லை மேடையில் வந்துட்டா அப்படி பவ்யமாக பார்ப்பாங்க, வீட்டில் போய் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவருக்கு நடிக்க தெரில. திரையில் நடித்தார், வெளியே நடிக்க தெரில. மற்றவங்கெல்லாம் வெளியே ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் விஜயகாந்துக்கு அந்த ஆணவம்லாம் கிடையாதுங்க. அவர் நல்ல பண்பாளருங்க, நல்ல மனிதர். பட் இந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு தோணுச்சா என்னன்னு தெரில, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு லிட்டில் பிட் அரகன்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு பார்க்குறவங்களுக்கு, மற்றவர்களுக்கு, அவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. அவங்களுடைய அந்த ஓவர் டாமினேஷன், ஓவர் அரகண்ட்டாக பேசுறது, அது கொஞ்சம் அவங்க கட்டுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களால கோஹாபீட் பண்ண முடியாது, பிற கட்சிகளோடு பிற தலைவர்களோட சேர்ந்து வாழ முடியாது. கூட்டணி என்பது ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானுங்க. கேப்டன் ஒரு ஆள் வந்துடுவான், அவனுக்கு கீழே நம்ம செயல்படணும்னு அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. அவங்களே கேப்டன் மாதிரி ஒரு கூட்டணியை நடத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பெட்டர், அவங்க வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வந்துடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்குது. இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ஃபியூச்சர் அரசியல் அப்படின்றது தேவைப்படுது. எப்படி அவங்க இப்போ ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும், அவங்க கட்சிக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இப்போ அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது விஜயோட சேர்ந்து அவங்க இணைஞ்சு வந்தாங்கன்னா விஜய் வளரும் போது தேமுதிகவும் வளரும் அப்படின்ற மாதிரியான கேல்குலேஷனும் முன்வைக்கப்படுது. இப்போது பிரபாகரனுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கறது மூலமாக இப்போ எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு ஒரு பக்கபலமாக இருந்து அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஹெல்ப் பண்ண மாதிரி விஜய் வந்து விஜயகாந்த் பையனுக்கு பண்ணணும். சினிமா கேரியர்ல, அதுதான் சினிமா கேரியர்ல. இப்போ அரசியல்ல அந்த மாதிரி இவருக்கான தேமுதிகவுக்கு அது நல்லதா அமையும் அப்படின்ற அந்த பார்வையை பற்றி உங்க கருத்து என்ன சார்? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இவங்க அதுக்கு அவங்க ஆப்ஷன்ல வைக்கலனாலும் பப்ளிக் லைஃப்ல அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. சினிமா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, அதுல நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அப்படி விழுந்தா கூட பிடிச்சி தூக்கி விடலாம். இங்கே அப்படி இல்லைங்க. அரசியலில் ஈவு இறக்கம் இல்லாமல் அவங்கள ஆடிட் பண்ணுவாங்க மக்கள். இவர் பையன், இவருடைய ஹஸ்பண்டு, இவருடைய ஒய்ஃப் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து அரசியல் அப்படிலாம் வந்து ஆட்களை தூக்கி விடுறது, கை கொடுத்து மேலே நீங்கள் தான் மேலே வந்தாகணும். பை ஷேர் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ அரசியலில் அவர் ஒரு முறை எம்எல்ஏவை ஆக்கி விடலாம். ஆனால் எம்எல்ஏவான பிறகு நீங்கள் வந்து சைன் பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ணுறது, பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் உங்கள் கையில் தானே இருக்குது. அதனால் வந்து அரசியலில் அது சாத்தியம் இல்லைங்க. சினிமா துறையில் பண்ணி விடலாம், அது கூட ரொம்ப பண்ண முடியாது. எத்தனை பேர் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க, எத்தனையோ டைரக்டருங்க, எத்தனையோ தயாரிப்பாளர் பிள்ளைங்கள்லாம் வந்து இழுத்து விட்டாங்களே, நடிகர்கள் பிள்ளைங்கள்லாம் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் எடுபடாதுங்க. சரி, இப்போ கிரீஷ் சோதங்கர் வந்து இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துட்டாரு. அதாவது நாங்கள் டிஎம்கே அலையன்ஸில் தான் இருப்போன்றது தான் அவர் சொல்கிறாரு. என்னதான் ஆசோலேஷனில் அவரோட தொண்டர்கள் மத்தியில் 2 கருத்துக்கள் இருந்தாலும் காங்கிரஸில் கிரீஷ் சோதங்கர் நாங்கள் வந்து டிஎம்கேல தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎம்கே அலையன்ஸ் ஒரு பேக்கடாக இருக்குது. அது இப்போ விசிகேவாக இருக்கட்டும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருக்குது. இப்போது அதிமுக பொறுத்தாலும் பாஜக, அதே மாதிரி பிஎம்கேவும் இப்போ வந்து அன்புமணி சேர்ந்துருக்கிறாரு.
இப்போ தேமுதிக வந்து சொல்றாங்க நாங்க வெற்றி கூட்டணி எல்லாம் இடம்பெற போறோம், நாங்க எந்த கூட்டணி வைக்கிறோமோ அங்கதான் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாரை சொல்றாங்க? பொதுவே இந்த ஃபார்முலேஷனே தப்புங்க. 1% 1.5% வச்சுட்டு இருக்கிறவங்க நாங்க யார் கூட சேர்றோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், நாங்க சேரலைன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறாதுன்னு சொல்றத வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது ஒரு சரியான ஃபார்முலேஷனா? அது வந்து ரியாலிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்க. அடுத்தது திமுக கூட்டணி வந்து அப்படியே ரொம்ப செட்டில்டா அப்படி இருக்குன்றீங்க. நீங்க என்ன பேப்பர்லாம் செட்டில்டா இருக்குன்னு சொல்ல, இப்போ அவங்க காமிச்சிக்க கூடிய விஷயமா சொல்றேன் நான். 2-3 விஷயம் நான் சொல்றேன். காங்கிரஸுக்கு அப்புறம் வரேன். இப்போ வன்னி அரசு இருக்கார் இல்லையா, விசிக, அவரு 2 நாளைக்கு முன்னாலே நேத்தோ பார்த்தேன் நான். அவரை கேட்குறாங்க, பாமக வந்து இருக்கிற இடத்துல வர முடியாதுன்னு சொல்லி தொல் திருமாவளவன் அந்த நிலையில் மாற்றம் இருக்கான்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னோம், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் யாரும் அன்டச்சபிள் இல்லைங்க, அரசியலில் தீண்டத்தகாதவர்கள் யாரும் இல்லை, நாங்கள் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா திரும்ப ரீட்ரேட் பண்ணுறாரு. எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, மதவாத பாஜகவையும் ஜாதிய கட்சியான பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காருன்றது திரும்ப ரீட்ரேட் பண்ணிவிட்டு, என்றாலும் எங்கள் தலைவர் இறுதி முடிவை அறிவிப்பார்ன்றாரு. ஸோ தட் மீன்ஸ் இன் பாமக இன்னா விசிகே மே அவுட். இது எப்படி செட்டில்டுன்றீங்க? ரைட். அடுத்தது இந்த இன்னொரு செய்தியாளர் ஒருத்தர் இருக்கார், சங்கத்தமிழன் ஒருத்தர் விசிக, அவரு ஒரு இதை போடுறாரு, 10 கோரிக்கை வைத்திருக்கிறோம், இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைப்போம். இவங்கெல்லாம் ஒரு இம்மெட்டீரியல், வாட் எவர் திருமாவளவன் டிசைட்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் டிசிஷன் ஆஃப் தி விசிகா. அப்போ ஆனால் என்ன இதெல்லாம் எதை காட்டுது? கட்சிக்குள்ளே எல்லாரும் ஒரு நிலையில் இல்லை. பாமக உள்ளே வந்தால் என்ன நிலை எடுக்கணும், அதே போல் இருக்கிற சீட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னா என்ன நிலை. இப்போ 6 இருக்காங்க, நிச்சயமாக 6க்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒத்துக்க மாட்டாங்க, விசிகாவும் ஒத்துக்காதுங்க. டபுள் டிஜிட் கண்டிப்பாக 3 பேரும் கேட்பாங்க, 10வது வேணும்னுவாங்க. ரைட்டுங்களா? அப்போது இது மாதிரி சூழல்லாம் இருக்கிறதால எல்லாம் செட்டில்டு. நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் பாலிட்டிக்ஸுங்க. நம்பர் 1. சரி, இப்போ காங்கிரஸுக்கு வருவோம். காங்கிரஸ் என்னன்னா, சொடாங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்றது நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்திருக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இன்னும் எட் டு டிசைடு. இப்போ ராகுல் காந்தி வந்து 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஜனவரி 2 நாள் கூட்டம் கூட்டியிருக்காரு டெல்லியில். தமிழ்நாடு அஃபயர்ஸ், தமிழ்நாடு அலையன்ஸ், தமிழ்நாடு பார்ட்டி இவங்கள மட்டும் கூப்பிட்டு, மேபி மல்லிகார்ஜுன் கார்கேவும் இருப்பார்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி தான், நான் ஏதோ இது பண்ணல. கண்டிப்பாக சார், புரியுதுங்களா? அப்போ 2 நாள் தமிழ்நாடு அரசியல் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ப்ளஸ் 25ஆம் தேதி அவர் வர இருக்கார் தமிழ்நாட்டுக்கு, ஜனவரி 25. அதுக்கான தயாரிப்புகள் அதுவும் அதில் இருக்கும், அந்த 18, 19. ஆனால் மெயினாக என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூட பார்த்தேன், செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கார் எல்லாருக்கும். பொதுவெளியில் வந்து அலையன்ஸ், இத்தனை சீட்டு, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே பேசுங்க, பப்ளிக்காக பேசக்கூடாது, நாங்கள் அதுக்கு தானே கமிட்டி எங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 பேர் இல்லாதவங்க, உதாரணத்துக்கு ஜோதிமணி, அப்புறம் நம்ம மாணிக்கம் தாகூர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் பொதுவெளியிலே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் இஸ் நாட் வெல் வித்தின் காங்கிரஸ் அண்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே. அதில் எனக்கு கிடைச்ச தகவல்கள் என்னென்னா, நீங்கள் சொன்னது ஓரளவு உண்மைதான். அதாவது ஒரு டிபெண்டபிள் அலையாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் தமிழ்நாட்டில். அதே போல் இந்தியா அலையன்ஸ்ன்ற முறையில் ராகுல் காந்தியே காங்கிரஸ்காரங்களே பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஸ்டாலின் வந்துட்டு சொன்னார், முன்மொழிந்தார். போன தேர்தல் 24 இல்லை, அதுக்கு முன்னால் 19. அப்போ அதனால் வந்து டிஎம்கேவை நம்ம டிச் பண்ணோன்னு காங்கிரஸில் யாருமே விரும்பலை. ஆனால்
தொடர்ந்து நாம் நட்பாக இருக்கிறோம். நீங்கள் வந்து மத்தியில் வரும்போது துறை ரீதியாக சண்டை போட்டு போர்ட்ஃபோலியோ கூட்டணியில் இடம்பெற்றுறீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில். ஆனால் மாநிலத்தில் வெறும் தேர்தல் வரைக்கும் எங்களை வச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கிள்ளுக்கீரை மாதிரி கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுறீங்க சாம்பார் கொதிச்சு முடிஞ்சவன். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, we are still want to be with DMK. எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டிஎம்கே தான். ஆனால் ப்ரொவைடட் இந்த 2 கண்டிஷன் அவங்க ஒத்துக்கணும். இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும்னு ஒரு திரைப்படத்தில் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தான் கூட்டணியை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 2 விஷயத்தை ஒத்துக்கணும். என்ன 2 விஷயம்? ஒன்று, குறைந்தது ஒரு சட்டமன்ற தொகுதியாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே கொடுக்கணும். தட் மீன்ஸ் மினிமம் 39, நாட் 25. 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குங்க தமிழ்நாட்டில். அதில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் குறைந்தது 1, மினிமம் 1, மேக்சிமம் 2 கூட கேட்பாங்க. கன்னியாகுமரி கிருஷ்ணகிரிலெல்லாம் 2 கூட கேட்பாங்க. பேஸ் இருக்குது திருநெல்வேலி அங்கெல்லாம். அதனால் மினிமம் 1 என்ஷூர் பண்ணோன்றாங்க. இது ஒரு யுனானிமஸ் டிசிஷன். இதில் வந்து கோஷ்டிகள் இல்லை. தாவேக்காவா திமுகவா அதில் பிரச்சனை இருக்குது. வெர்டிக்கலாக ஸ்பிளிட்டாக இருக்குது காங்கிரஸ். ஆனால் எதில் வந்து கான்சென்சஸ் டெவலப் ஆகிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியாவது குறைந்தபட்சம். அப்படின்னா 25 கிடையாது, 39 அல்லது 41 அந்த மாதிரி தான். ரைட். 2வது கண்டிஷன் என்னன்னா, இது நாள் வரையில் நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கல, ஆட்சியில் பங்கு கேட்கல. கருணாநிதி அவர்கள் 5 ஆண்டு காலம் சிறுபான்மை ஆட்சி நடத்திய போது கூட காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. கூட்டணிக்கு வரணும், அமைச்சர் பதவி வேணும்னு கேட்கல. ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் இளைஞர்களும் இப்போ எதிர்பார்க்குறாங்க. 58 வருஷமாக நாங்கள் நினச்சது எதுவும் செய்ய முடியல, கட்சி வளரல. ஆகவே எங்களுக்கு இந்த முறை ஆட்சி அமையும் பட்சத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அதிகாரத்தில். எங்களுடைய இதை நாங்கள் நிறைவேற்றணும் இல்லை, மக்களுக்கு நாங்கள் கொடுக்குற உறுதிமொழியை. எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா நீங்கள் தான் ஆட்சியில் இருப்பீங்கன்னா, இது 2மே வேலிடான கொஸ்டின். ஐ திங்க் த என்டையர் காங்கிரஸ் எக்ஸப்ட் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்கள தவிர ஓல் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு யூனிஃபைடு அண்டர் தீஸ் 2 டிமாண்ட்ஸ். அப்போ இதை பற்றி ஏற்கனவே ஒரு முறை பேசிட்டாங்க டெல்லி லெவலில். இப்போ 18-19 பேச போகிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், திமுக இந்த 2க்கு ஒத்துக்குமா? நான் நினைக்கிறேன் 1க்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீட்டில் வந்து இவங்க 39-40 கேட்க, இப்போ 25, 2 பேருங்க வேணாம், நடுவில் 35 அப்படின்னு கூட வர்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் வாக் பண்ண டிஎம்கே ரெடியாக இருக்கும். ஏன்னா டிஎம்கே நோஸ் த இம்பேக்ட் ஆஃப் காங்கிரஸ் லீவிங் த டிஎம்கே அலையன்ஸ். இப்போ டிஎம்கேக்கு ஒரு விஷயம் தெரியும், காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பூரா பரவலாக இருக்கிற ஒரு கட்சி. 58 வருஷம் அதிகாரத்தில் இல்லைன்னா கூட இட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் எவ்ரிவேர் இன் தமிழ்நாடு. அப்போ அதனுடைய இவங்க சொல்கிறாங்க 5%, 6%லாம் சொல்கிறாங்க. எல்லா தொகுதியிலையும் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லைல்ல, அவங்க கன்ஃபைன் டு 25 சீட்ஸ் ஒன்லி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 9-10% காங்கிரஸுக்கு இருக்குங்க ஓட்டு. ஆனால் அது மட்டுமே இல்லை, அது வெளியே போச்சுன்னா இன்னொரு 10% தூக்கின்னு போயிடும். யாருன்றீங்களா? 18% மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் நான் ஹிந்துஸ். அப்போ செக்குலர் அப்படின்ற ஒரு க்ரெடென்ஷியல்ஸு காங்கிரஸ் இருப்பதால் தான் திமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த ஆன்டி பிஜேபி இந்த நரேட்டிவ்லாம் காங்கிரஸ் த மூமெண்ட் இட் லீவ்ஸ் நீங்கள் சிக்கலாக இருக்கும். அப்போது இது வெறும் 7%, 8% காங்கிரஸ் ஓட்டு மட்டும் இல்லை, அது கூட போகிற அதனுடைய அந்த செக்குலர் ஓட்ஸ், மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்துங்க பெரிய சேதாரத்தை திமுகவுக்கு விளைவிச்சிடும். அது பாவம் இவங்களுக்கு தெரியல, இந்த லோக்கல் லீடர்ஸு ஜூனியர் பீப்புளுக்கெல்லாம் தெரியல. போட்டோம்
காங்கிரஸ்க்கு இழப்பதற்கு எதுவும் இல்லைம்மா. இப்போ எம்எல்ஏ இல்லைன்னா என்ன, இப்போ காங்கிரஸ் என்ன அழிஞ்சிருமா தமிழ்நாட்டில்? ஆனால் உங்களுக்கு ஆட்சியே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆவீங்க? அதை தான் இந்த திருச்சி வேலுசாமி கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் ஒன்றும் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, உங்களுக்கு தான் தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து பிள்ளை வீட்டுக்கார மாதிரி, அதை பொண்ணு வீட்டுக்கார மாதிரி கல்யாணம் நடந்தே ஆகணும். மாப்பிள்ளை எப்படியா தாஜா பண்ணி உட்கார வச்சு தாலியை கட்ட வைக்கணும். இல்லைன்னா அவன் பாட்டுன்னு போயிடுவான் மாப்பிள்ளை, பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அது மாதிரி நான் ஒரு உதாரணத்தையாக சொல்கிறேன். ஸோ காங்கிரஸ் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அது தாவேக்காவுக்கு போச்சுன்னா கேட்குற சீட்டு கொடுப்பார் விஜய். 70லாம் கிடையாது, 40-45 சீட்டு ஈஸியாக கொடுப்பாரு. ஏன் கொடுக்கக்கூடாது? 10% + 10% 20%ஓட வருது. ரெண்டாவது பெரிய நெரேட்டிவ் கிடைக்கும் அவருக்கு. கண்டிப்பாக யாருமே அவர் கூட போகலன்னா காங்கிரஸ் பெரிய நேஷ்னல் பார்ட்டி போயிடுச்சு. ஸோ அதனால் தாவேக்காக்கிட்ட அவங்க போனால் அவங்க கேட்டது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆட்சியில் பங்கு அவர் சொல்லிட்டார், என்றைக்கோ சொல்லிட்டாரு. அவங்க கேட்காமலே வந்து அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஆல்ரெடி அங்கே அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாருக்கும் சொல்லிட்டாரு அவர். என் கூட ஆட்சி, காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விசிகாவுக்கும் அது சேர்த்து தான் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்டுகளுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு என்னவோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சுன்னு நான் அந்த நிலைமைக்கு வரலைங்க. ஜனவரி இறுதி வரைக்கும் இழுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த நிலைமையில தேமுதிக என்ன பண்ண போறாங்கன்றது தானே சார்? தேமுதிக தான் துணை முதல்வர் பொறுப்பு யார் தராங்களோ அது அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி சார். தேங்க்யூ.